இன்னைக்கு காலையில இருந்து நான் விஜயகாந்த் சாருடைய பையனை பார்த்தே தீரணும்னு முடிவெடுத்து நான் வந்தேங்க. ஆனா எல்லாரும் நீ காலையில வந்தீங்களா போனாங்க, நான் பார்க்காத போவில்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு வருஷமா சார் எனக்கு டிவில அவங்க ஹெல்ப் பண்றாங்க, இவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு நான் நம்பி வந்துட்டேன். ஆனா இன்னும் எனக்கு யாருமே எதுவுமே செய்யலைங்க. நான் யாரையும் பார்க்கவும் முடியலைங்க. ஒரு வேலை என்ன பார்த்தா செய்வாங்கன்ற நம்பிக்கை. இன்னைக்கு காலையில இருந்து நான் விஜயகாந்த் சாருடைய பையனை பார்த்தே தீரணும்னு முடிவெடுத்து நான் வந்தேங்க. ஆனா எல்லாரும் நீ காலையில வந்தீங்களா போனாங்க, நான் பார்க்காத போவில்லை. இவ்வளவு கூட்டத்திலே நான் ஓடி போய் அவரு காலை பிடிச்சிட்டு அரைச்சிட்டு எனக்கு அது ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு அவர் வாழ வைப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் சார் எல்லாரும் வாழ வச்சவர், அவரு பிள்ளைங்க வாழ வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையோட இன்னைக்கு நான் போகிறேன். சார் 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஆராத்தி எடுத்தோம், ஓட்டு கேட்டு வந்தப்ப ஆராத்தி எடுத்தப்ப 2000 ரூபாய் என் தட்டுல போட்டாரு. அந்த 2000 ரூபாய் வச்சு ஒரு வயர் கூட பின்னி நான் 45,000 சம்பாரிச்சேங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல. எங்க அம்மாவுக்கு முத மாத்திரை வாங்க கேன்சருக்கு அந்த காசு தேவைப்பட்டதுங்க. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு கேன்சருக்கு முத மாத்திரை வாங்கினது விஜயகாந்த் சாருடைய பணம் தான். இன்னைக்கு முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா நான் இந்த நிலைமைக்கு இருந்திருக்க மாட்டேங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். என் பேரு செல்வி ரூபி. நான் விழுப்புரம் மாவட்டத்துல தொரவி கிராமத்துல இருந்து நான் வர்றேன். எங்க அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க. எனக்கு 6 மாசத்துலயே போலியோ வந்து 2 காலும் நடக்க முடியாது. எங்க அம்மா இறந்து 2 வருஷம் ஆகுது. எங்க அப்பா எனக்கு 3 வயசுல இறந்துட்டாரு. நான் ஒரே ஒரு பொண்ணு தாங்க. எங்க அம்மா கேன்சர், நாங்க வாடகை வீட்டுலதான் இருந்தோம். எங்க அம்மா கேன்சர் வந்ததுனால கொஞ்சம் கடனும் எனக்கு இருக்குதுங்க. எல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான் பக்கத்துல இருக்கவங்க கொடுத்தாங்க. அந்த கடன் பிரச்சனையால வீட்டு வாடகையும் என்னால கொடுக்க முடியல. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு மாசம் பென்ஷன் தாங்க 1000 ரூபாய் இருக்கு கவர்மெண்ட்ல. நான் எதுவுமே வாங்கல. எனக்கு எந்த சலுகையுமே இது வரைக்கும் இல்லைங்க. என்னால அலைஞ்சு வாங்க முடியல. போற இடமெல்லாம் அங்க போய் இங்க பண்றாங்க, என்னால முடியலைங்க. நான் இந்த 1 வருஷமா வீட்டை விட்டு வெளியேறி இந்த சென்னைக்குள்ளதாங்க ரயில்வே ஸ்டேஷனு, பெஷல் நகர், மாதவ கோயில், பிரிச்சாண்ட எல்லாம் கொடுக்குறேன். படுத்து கிடக்குறேன். நான் வாடகை கொடுத்து என்னால நிக்க முடியல. வருமானம் இல்ல. நான் இங்க வந்து விஜய் சார பாக்கலான்னு வந்தேங்க. அவராவது பார்க்க முடியுமான்னு ஆபீஸுக்கு போனேன். 10 நிமிஷத்துக்கு முன்புல நான் போறதுக்கு முன்புல அவரு போயிட்டாரு. ஆதர்ஜனா சார பார்த்து நான் கேட்டேங்க. வண்டியை மறைச்சு கேட்டப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாம் நாங்க செய்யறோமான்னு சொல்லி என்ன வண்டியில ஏத்தி விட்டாருங்க. ஒரு வண்டியில, அந்த வண்டியில 4 தம்பிங்க வந்தாங்க. அவங்க போயிட்டு எனக்கு பஸ்ஸுக்கு மாத்திரம் காசு கொடுத்து விட்டு நீங்க போங்கம்மான்னு என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டாங்க. ஒரு போன் நம்பர் கொடுத்தப்ப நான் அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணப்ப அவங்க நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புங்க. ஆதர்ஜனா சாருடைய மேனேஜர்னு எனக்கு சொன்னாங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புங்கம்மா, நான் உங்களுக்கு செய்யறேன். அவர்கிட்ட சொல்லிடணும். என் டீடைல்ஸ் ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பி 1 வாரம் கழிச்சு எனக்கு அவங்களுக்கு போன் பண்ணப்ப நீங்க போன்லாம் பண்ணாதீங்க, அவங்களே பண்ணுவாங்கன்ட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். மீண்டும் போன் பண்ணப்ப போன் எடுக்கவே மாட்டாங்க. நான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. அவங்க மீண்டும் நாங்க போனப்ப ஆதார்ஜனா சார் வண்டியை மறைக்கலான்னு போனப்ப அங்க வேலை பாக்குற ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்த 4 தம்பிங்களும் என்ன கொண்டு வந்து அன்னைக்கு வண்டி ஏற்றி விட்டாங்களேதான். ஏன் நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், ஏப்பா என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்கன்னு கேட்டப்போ
உங்களை பார்த்தா சார் எங்க வேலையை விட்டு விளக்கிடுவாரு, நாங்களே 1000 ரூபாய்க்கு கூலிக்கு இங்க வேலை செய்யறேன், நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க மேல தவறு இல்லாத என்ன கேட்பாங்களா? ஒருவேளை ஆதாரிச்சுன்னா சரி எனக்கு கொடுக்க சொன்னதை அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்களா? ஏன் என்ன வர வேண்டாம்னு என்ன டீட்டெயில்ஸ் வாங்கணுங்க. எனக்கு எந்த ஹெல்ப்புமே செய்யவும் பிள்ளைல, ஏன் என் டீட்டெயில்ஸ் வாங்கணும்? விஜய் சார் வீட்டாண்ட போய் நான் 3 நாளா போய் வர்றேன், போலீஸ்கார விடவே மாட்டாங்க. நான் தீவிரவாதியாங்க. இல்ல அவரை பார்க்கவும் முடியலங்க. யாரு கேட்டாலும் போமா நீ போய் அவரை பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. என்னால ஒண்ணுமே முடியலங்க. எனக்கு என்ன செய்யறது இல்ல. லாஸ்ட்ல அங்க 3 நாளா போய் அவங்க யாருமே என்ன உள்ள விடலைங்க. சாரும் பார்க்க முடியல. மீண்டும் லாரன்ஸ் சாரை பார்க்கலாம் சொல்லி அவர் வீட்டுக்கு போனீங்க. வாட்ச்மேன் அங்கேயும் அவரும் இல்லைன்ட்டாங்க. யாராவது எனக்கு உயிர் கொடுப்பாங்களான்னு தாங்க நானும் விளையாடுங்க. மறுபடியும் அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து, லாரன்ஸ் சாருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவர் இங்க வர்றதே இல்லைன்ட்டாங்க அந்த அம்மா. போன வருஷமும் வந்து அங்க எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஏங்க நான் எங்களை போல முடியாதவங்க போல போய் ஆசிரமத்துல போய் சேருங்கன்றாங்க. ஏங்க உங்களுக்கு ஆசிரமத்துல போய் சேருங்க, நீ ஏங்க ஒரு வேளை சோறும் தின்னுட்டு ஒரு மூலையில நாங்கெல்லாம் முடக்கி தாங்க எடுக்கணுமா? எங்களை போல முடியாதவங்க எல்லாம் வாழக்கூடாதா? தன்னம்பிக்கை தைரியமும் உழைக்கிறதுக்கு திறமை இருக்குதுங்க. பணம் மாத்திரே இல்ல சார். எங்களுக்கு பணம் இருந்தா நாங்க வாழ்ந்து காட்டுவோம். சொந்த வீடு இருந்தா நாங்க வாழ்ந்து காட்டுவோம் சார். அதுக்கு யாருமே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காத. நானு 1 வருஷமா அலையறேன் சார். எனக்கு டிவில அவங்க ஹெல்ப் பண்றாங்க, இவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு நான் அதை நம்பி வந்துட்டேன். ஆனா இன்னும் எனக்கு யாருமே எதுவுமே செய்யலைங்க. நான் யாரையும் பார்க்கவும் முடியலைங்க. ஒருவேளை என்ன பார்த்தா செய்வாங்கன்ற நம்பிக்கை. இந்த 1 வருஷமா விஜயகாந்த் சாருடைய சாப்பாடு இங்க வந்ததாங்க. நானு மதியம் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எனக்கு நைட்டுக்கு வாங்கிட்டு மதியம் சாப்பிட்டு இங்க இருந்து போய் பேசல நகர்ல மாதா கோயில் டிபி சண்டினும் படுத்துக்கிறது. இன்னைக்கு காலையில இருந்து நான் விஜயகாந்த் சாருடைய பையனை பார்த்தே தீரணும்னு முடிவெடுத்து நான் வந்தேங்க. ஆனா எல்லாரும் நீ காலையில வந்தீங்களா போனாங்க. நான் பார்க்காத போவில்லை. இவ்வளவு கூட்டத்திலேயே நான் ஓடி போய் அவரு காலை பிடிச்சு கரைச்சிட்டு எனக்கு அது ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு அவர் வாழ வைப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் சார் எல்லாரையும் வாழ வச்சவரு, அவரு பிள்ளைங்க வாழ வைப்பாருன்ற எனக்கு நம்பிக்கையோட இன்னைக்கு நான் போகிறேன். நாளை காலையில ஆபீஸ்க்கு வாங்கன்னு என்ன சொல்லியிருக்காங்க. நான் வர்றேங்க. வந்து நாளை காலையில நான் பார்க்கணும். எனக்கு இப்ப எனக்கு 41 வயசு ஆகுது. அவரை ஒரு 25 வயசுல நான் ஆண்டிவட்டியில நான் அவரை பார்த்தேன். ஆண்டிவட்டியில நாங்க பார்த்து அவருக்கு ஆராத்தி எடுத்தோம். அப்ப அவரு கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை, உங்களை போல முடியாதவங்க எல்லாம் வாழ முடியுமா, நீங்க வாழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2000 ரூபாய் அப்போதைக்கு கையில கொடுத்தாருங்க. கேப்டன் சார் 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஆராத்தி எடுத்தோம். ஓட்டு கேட்டு வந்தப்ப ஆராத்தி எடுத்தப்ப 2000 ரூபாய் என் தட்டுல போட்டாரு. அந்த 2000 ரூபாய் வச்சு ஒரு வயர் கூட பின்னி நான் 45,000 சம்பாரிச்சேங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல. எங்க அம்மாவுக்கு முத மாத்திரை வாங்க கேன்சருக்கு அந்த காசு தேவைப்பட்டதுங்க. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு கேன்சருக்கு முத மாத்திரை வாங்கினது விஜயகாந்த் சாருடைய பணம் தான். எங்க அம்மாவுக்கு அந்த கேன்சர் வரலன்னா அவருடைய யாகத்துக்கு அந்த பணத்தை வச்சு நான் ஒரு முதலீடு ஆக்கியிருப்பேங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களை போல அனாதைகளுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு அவர் இருந்திருந்தா கண்டிப்பா நான் ஏதாவது என்ன செய்யாத அனுப்பில்ல. அவரை ஒரு சந்தோஷத்துல நான் போயிருப்பேன். அவரு செத்தப்போ நான் அவ்வளவு கஷ்டத்துலயும் நான் வந்து இங்க பாத்துட்டு போனேன். நான் பார்த்து அழுதுட்டு தான் போனேன். இன்னைக்கு அவரை நேரிட்டு பார்த்தது போல என் மனசுக்கு அவருக்குள்ளே பார்த்தது இந்த இடத்துக்கு வந்தது. அவரை நேரிட்டு எனக்கு கண்ணுக்குள்ள நிக்கிறங்க அவருடைய நினைவுகளை எல்லாம். நான் கேப்டன் சார் இறந்தப்போ எங்க அம்மா இறந்ததுக்கு எவ்வளவு ஒரு வேதனை பட்டணும். அந்த வேதனை துக்கமும் நான் 3 நாளா சாப்பிட்டுட்டு இல்லைங்க. ஐயோ நம்ம அம்மா இறந்தது கட்டில அவரு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்மளுக்கு எது செஞ்சிருப்பாரு. அவரு 4 பேரை வாழ வைக்கக்கூடிய மனுஷன் அல்ல. இன்னைக்கு அவரு இருந்த ஆட்சி ஆற்றிருந்தா அவரு இன்னைக்கு முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா நாளா இந்த நிலைமைக்கு இருந்திருக்க மாட்டேங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும்.
ஆனா நான் கண்டிப்பா விஜயகாந்த் சார்லாம் முதலமைச்சர் ஆவாருன்னு பார்த்தேங்க. ஆனா இல்ல, ஆக முடியல. யாரும் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டே இல்லைங்க. இன்னைக்கு அவர் வந்திருந்தா எங்களை போல முடியாதவங்களா இவ்வளவு கஷ்டப்பட இல்லைங்க. நாங்க ரோட்டார நிக்க மாட்டோம். இன்னைக்கு வீட்டுல நாங்க பொம்பளை பிள்ளைங்க படுத்திருக்க மாட்டோங்க. அப்பதான் எங்களுக்கு சேஃபா பாத்துருப்பாரு. இன்னைக்கு அவரு இல்லாதது ஒரு வாரம் எனக்கு துக்கம் உண்டுங்க, வேதனை உண்டுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என் கடனை விஜயகாந்த் சார் பையன் தீர்த்து வைப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு வீடு, ஏதாவது ஒரு தொழிலுக்கு உதவி செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் போறேன். கேப்டன் சார் இல்ல, அவரு எனக்கு அண்ணன் தானே, கூட பிறப்பு அண்ணன் தானே. அவரு ஒரு அளவுக்கு மீறிய ஒரு அன்பும் பாசமும் இல்லாத ஏழைகன்னு பார்க்க மாட்டாரு. சரி சமமா உட்கார்ந்து சாப்பிடுவாரு. நான் சாப்பிடுற சாப்பாடு தானே மக்களுக்கும் கொடுக்கணும்னு வரும். ஷூட்டிங்க்கு போனாலும் எங்க போனாலும் அவருடைய எல்லா ஒரு குணங்களும் எனக்கு உள்ளது அவங்களுக்கு செய்திருக்கணும். ஒரு வேலைக்காரவங்க, இவங்க கூலிக்காரவங்க, இவங்க அழுக்கா இருப்பாங்க, இவங்க புண்ணா இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாருங்க. அவங்க ஒரு மனிதன், அவங்களுக்கு நான் செய்யணும், அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட இருந்தவர். அதே போல போன வருஷம் நான் வந்தப்பையும் பிரேமலதா அம்மாவை பார்த்தேன். அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலியில. எனக்கு யார் நான் வந்து இந்த சென்னைக்குள்ள என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினவங்க யாருமே இல்லைங்க. அந்த அம்மா கூட நிக்க வச்சு என்ன போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அவ்வளவு கூட்டத்திலயும் என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்திலயும் அவங்க பையனை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். என்னோட ஒப்பத்துல உட்காந்து அவர் கையெடுத்து நீங்க போயிட்டு வாங்கம்மா நான் செய்யறேன்னு அத்தனை ஒரு பிரியத்தோட சொல்றாரு. அந்த பிரிய யாருங்க கொடுப்பா? அவங்க ஃபேமிலிலயே அவங்களே தெய்வமா மதிக்கிறேங்க நான். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.